ഇത് എന്റെയും കേരളമാണ്. ചെറുപ്പം മുതലേ എനിക്ക് ബോധ്യപ്പെടുത്തിയ മലയാളികൾക്ക് നന്ദിയും നമസ്കാരം. ഇനി ഞാൻ തമിഴിൽ പറയാം. ഞാൻ പറയുന്നത് അവിടെയും കേൾക്കണം. இன்று தெற்கு தேய்கிறது என்றெல்லாம் புலம்பிக் கொண்டிருக்காமல் தெற்கை உதாரணமாக காட்டிக் கொண்டிருக்கும் முக்கிய தலைவர்களில் மூலமானவர் விஜயநகர். இதை பிரபலப்படுத்த வேண்டியது என் கடமையாக நினைக்கிறேன். சித்தாந்தங்கள் எவ்வாறாயிருந்தாலும் அவர் கம்யூனிஸ்டாகவும் நான் சென்ட்ரிஸ்டாகவும் இருந்தாலும் மக்கள் சேவையில் நாங்கள் இருவருமே காமரேட்ஸ் தான். இந்த சித்தாந்த வேறுபாடுகளின் நூற்றாண்டு கடந்து கொண்டிருக்கிறது. மக்கள் தான் நாம் சித்தாந்தம் என்று மாறும் காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. வரும் வழியில் ஒரு சின்ன விமர்சனத்தை பாஸ்கரன் சார் முன்னால் வைத்தார். நாங்கள் ஒரே வண்டியில் வந்து கொண்டிருந்தோம். நீங்கள் இனி வன்முறைக்கு இடமே இல்லை, அது தேவையில்லை என்று மொத்தமாக சொல்லும் பொழுது அநீதிக்கு எதிராக எப்படி போராடுவது என்பதுதான் அவருடைய கேள்வியின் அடிநாதம் என்று நான் புரிந்து கொண்டேன். அநீதிக்காக போராடலாம், அந்த போராட்டம் தொழிலாக மாறிவிடக்கூடாது. அது கடமையாக இருக்க வேண்டும். அந்த கடமை முடித்ததும் நாம் அமைதியை நோக்கித்தான் செல்ல வேண்டும். அதைத்தான் நான் குறிப்பிடுகிறேன். அங்கே எவருக்கும் என்னை விட அறிவார்ந்தவர்களை சொல்லி தப்பித்துக் கொண்டேன். ஒரு போரின் முடிவு வெற்றியில் இருக்க முடியாது. போரின் முடிவு அமைதியில் தான் இருக்க வேண்டும். War will have to end in peace. Otherwise Tolstoy would have named it War and Victory. A wise man like him looked beyond his time and said, war and then peace. We are all walking towards peace, and I'm happy to walk behind great leaders like him. We have many in this country. We have to realize their potential. இது நான் நாடு முழுவதும் கேட்க வேண்டும் என்பதற்காக தேசிய கம்யூனிகேஷன் மொழியில் பேசுகிறேன். இங்கே இந்த விழாவுக்கு நாம் வர வேண்டியது என் கடமையாகும். 4-5 வயது முதல் கேரள சினிமாவில் நான் நடித்துக் கொண்டிருந்த ஒரு பால நடிகனாகவும் பேசுகிறேன். இன்று அரசியலில் நுழைந்து பல வாய்ப்புகளை பெற்றுக் கொண்டிருக்கும் ஒரு இளம் அரசியல்வாதியாகவும் பேசுகிறேன். இப்படிப்பட்ட தலைவர்களை நாம் போற்றி விமர்சனங்களுக்கு அஞ்சாதவர்கள், அதற்கு நேர்மையான பதிலை கொடுக்க தெரிந்தவர்களுக்கு நாம் விமர்சனத்தோடு கூடி அவர்கள் செய்தவற்றுக்கான பாராட்டையும் கொடுக்கவில்லை என்றால் அவர்கள் துவண்டு விடுவார்களோ என்ற பயம் எனக்கு இருக்கிறது. இத்தகைய தலைவர்கள் சற்றே சோர்ந்தாலும் கேரளம் பல மாமாங்கங்கள் பின்தங்கிவிடும் என்பதுதான் என்னுடைய பயம். அவர்களை சந்தோஷமாக வைத்திருங்கள். ஆயுட்காலம் போதாது என்று நான் சொல்வது என்னுடைய சுயநலம் தான். அது அவருடைய நலங்கிறது என்பதை இந்த மாதிரி தலைவர்கள் இன்னும் நீண்ட நாள் வாழ வேண்டும் என்பது சுயநலமாக நான் வைக்கும் என்னுடைய கோரிக்கை. அதை அவர் ஏற்று ஆரோக்கியம் பேண வேண்டும். அவருடைய மனம் குதூகலிக்கும்படி கேரளம் முன்னேறும் என்ற நம்பிக்கைக்கான எல்லா உதாரணங்களையும் நீங்கள் கொடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதை பார்த்து ஆரோக்கியமான பொறாமை ஒன்றை தமிழகம் பட்டுக் கொண்டிருக்கிறது. நாங்களும் அங்கே வருவோம், ஒன்றே சேர்ந்தாக வேண்டும் என்பது எங்களுக்கு புரிகிறது. நான் இங்கே கோவிட் என்ற தொற்று இருக்கும் பொழுது இங்கே கேரளத்தில் நடந்த விஷயங்களை பாராட்டி கொண்டிருந்த போது அதை
அந்த பாராட்டை பெற்றுக்கொண்டு அந்த டீச்சர் எனக்கு பாடம் எடுத்தார். உங்கள் ஊரில் இதை விட பெரிய வசதிகள் இருக்கின்றன, வசதி இல்லாத ஊரில் செய்தது வேண்டுமானால் பெருமையாக இருக்கலாம், உங்கள் ஊரில் நிறைய வசதி இருக்கின்றது என்று பாராட்டையும் விமர்சனத்தையும் ஒரே பொதியில் கட்டி எனக்கு கொடுத்தார்கள். அதை நாங்கள் புரிந்து கொண்டிருக்கிறோம். அதற்கான முயற்சிகளை அங்கே எடுத்துக்கொண்டிருக்கிறோம். நாம் அனைவரும் சகோதரர்கள் என்பதை புரிய வேண்டும், நமக்கு புரிய வேண்டும். முதலில் இதற்கு பெயர் வைக்கப்பட்ட போது பிரதர்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் யுனைட் என்றுதான் பெயரிட நினைத்தார்கள். அது ஏதோ ஒரு சமயத்தை சார்ந்த சொல்லாக விடுவோம் என்பதற்காக நீண்ட நாள் 1000 வருடமானாலும் அழியாத ஒரு சொற்றொடரை கண்ட கார்ல் மார்க்ஸ் அவர்களுக்கு நன்றி. ஒர்க்கர்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் யுனைட் என்று சொன்னார்கள். நாம் அனைவருமே ஒர்க்கர்ஸ் தான். அதில் தலைமை லேபரர் அவர் காமரேட் பினராயி விஜயன் அவர்கள் பிறந்த நாளை கேக் வெட்டி மட்டும் நான் கொண்டாடவில்லை, இடையூறாக இருக்கும் எதையும் வெட்டுவதற்கு நான் கொண்டு நிற்பேன் என்பதை நான் சொல்லிக்கொண்டு இந்த பிறந்த நாளை என்னை அழைத்ததற்கு என் மனம் இனிக்கிறது. நீங்கள் கொடுத்த அந்த கேக்கில் நாமும் இனிக்கிறது. நன்றி. வாழ்க நாம், வாழ்க நீங்கள், வாழ்க நாம் அனைவரும். யாரும் ஊரே, யாரும் கேளு, நீங்கள் கேளு, நான்